இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேத வாக்கு மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கடைசி கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அறிவித்து அவளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற வாக்கை கொடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையாக இருக்கின்றது. அது நாம் ஏனோ தோனோ என்று செய்யக்கூடாது. ஆண்டவர் அதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அவர் வருகைக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அவர் வருகையில் அநேக ஆத்துமாக்களோடு நாம் போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவன் மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அதனாலே நாம் சுவிசேஷம் அறிவிக்கலாக ஞானஸ்நானத்தை அவளுக்கு கொடுத்து அவளை உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஹேவ் ஏ பிளெஸட் டே. காட் பிளஸ் யூ. டேக் கேர். பி சேஃப். Give your heart to God and your hand to man. Please subscribe, like and share it. Thanks for watching.